பொதுவான விஷயங்களை இண்டிகேட் பண்ணது அறிவு திருவிழா. அப்படியான பொதுப்படையான விஷயங்கள் அவங்களுக்கு உரிய கௌரவம் கொடுக்கணும் என்று நினைத்ததால் தான் அவர் நேரில் வந்து நூலை கொடுக்கிறாரு. இல்லாட்டாலும் ஒரு போன் பண்ணி சொல்லிட்டு யார் மூலமா அனுப்பிட்டு இருந்தாலே அது போதுமானதுதான் உண்மையிலேயே. ஏன்னா பணி நிமித்தத்துல இதுக்காக அலையும் போது பெரிய வேலை தொந்தரவுகள் வரும். பழு நமக்கே தெரியல, பழு என்னன்னு தெரியும் நமக்கே. ஆனாலும் கொண்டு வந்து கொடுக்கணும்னு நினைக்கிறாரு. சோ அது நமக்கு ஒரு செரிஷ்டு மோமெண்ட் ஆகுது ஒண்ணு. இன்னொன்னு, இல்லத்தை விட்டு வெளியில போகும்போது நம்ம பிளாக்ல இருக்கிற லிப்ட் மேன், அது உள்ள தூய்மை பணியாளர்கள் ஒரு படம் எடுத்துக்கணுங்கன்னாங்க. சரி எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லி எல்லாரோடையும் சேர்ந்து ஒரு படம் எடுத்துட்டு போனாரு. அப்போ அவருடைய எளிமை என்பது கடத்தப்படுகிறது. பிற மக்களுக்கு வந்து அது கடத்தப்படுகிறது. இப்ப நம்ம ஒவ்வொரு தலைவர்கிட்ட இருந்து ஒன்னொன்னு கத்துக்கிறோம். மைனஸ் பாயிண்ட் இருக்குங்க. தலைவர்கள்ட்ட மைனஸ் பாயிண்ட் இல்லைன்னு நான் எப்பவுமே ஆர்கியூ பண்ணவே மாட்டேன். இருக்கும், மனிதர்கள் தானே. ஆனா நம்ம கத்துக்க வேண்டியது எதுன்னா அவர்கிட்ட இருக்க பிளஸ் பாயிண்ட். கலைஞர்கிட்ட நம்ம என்ன பிளஸ் பாயிண்ட் கத்துக்கிட்டு இருப்போம்? உழைப்பு தான். நான் சொன்னேன் அவர்கிட்ட, கலைஞர் வந்து எங்களுக்கு மூத்தவருங்க. அண்ணா காலத்துல இருந்து கலைஞர் காலத்துக்கு வரோம். நாங்க அவர் வீட்டுக்கு போய் பார்ப்போம். அப்புறம் வந்து உங்க ஃபாதர் வரும்போது எங்க வீட்டுக்கு அவர் வந்தாரு. 89ல வந்திருக்காரு, 96ல அலுவலகத்துக்கு வந்திருக்காரு. இப்ப நீங்க வந்துருக்கீங்க. தலைமுறை வந்து இப்படிதான் வரணுங்க. எங்க ஊர்கள்லயும் பாத்தீங்கன்னா இப்படிதான் இருக்காங்க. குடும்ப கட்சி இல்லைங்க, குடும்பமா கட்சி பணியில ஈடுபடுறதுதான் இது. இதுல வந்து தவறெல்லாம் கிடையாது. அப்படி இருந்தா தான் இந்த நம்ம சித்தாந்தங்களை வந்து சரியான முறையில அடுத்தடுத்த தலைமுறைக்கு கொண்டு போக முடியும். சித்தாந்தம் அழியாம பாதுகாத்துக் கொள்ள முடியும். ஏன் வந்து இன்னமும் தமிழ்நாடு தனித்துவத்தை இழக்காம இருக்கு சொல்லுங்க? ஏன் இழக்காம இருக்குன்னா இதெல்லாம் நம்மகிட்ட வந்து வேரோடி இருக்கிற விஷயங்கள்.